பெங்களூரில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்க அணிஞ்சிருந்த செருப்பால பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ டிரைவர அடிச்சிருக்காங்க. இவங்க அடிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அப்படி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரா அந்த ஆட்டோ டிரைவர்? அது மட்டும் இல்ல, அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா, இவங்க போய் டைரக்ட்டா சாரி கேட்டிருக்காங்க. ஸோ, இன்னும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால நான் இத பத்தி நான் உங்களுக்காக டீப்பா சொல்றேன். ஸோ, மறக்காம சந்து டாக்ஸுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு லைக்க கொடுத்துட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ரொம்பவும் ஃபேமஸான பிளேஸ்னால் நம்ம பெங்களூரை சொல்லுவோம். பெங்களூரில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான் பெல்லந்தூர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே என்ன நடந்ததுன்னா, ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவும் வந்திருக்கு. இந்த ஆட்டோ வந்ததால் என்ன நடந்திருக்குன்னா, இந்த இருசக்கர வாகனம் அதாவது பார்த்தா டூ வீலரில் பார்த்தீங்கன்னா இடிச்சிருக்காங்க. ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா உரசிருக்கு இந்த ஆட்டோ போய். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, ஸோ இந்த ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கோவப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே புரியாத மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன பார்த்தாங்கன்னா, அவங்க காலில் அணிஞ்சிருந்த அந்த ஒரு சிறப்பை கழட்டி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆட்டோ டிரைவரை பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. கோவத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு செயலை பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? இடிச்சுனா அதாவது பார்த்தீங்கன்னா ஓராசன ஒன்று என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கோவம் வந்திருக்கு. கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா திட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா திட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆட்டோ டிரைவர் அவங்க மொபைலை வச்சுருந்து அவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ எடுத்துகிட்ட பார்த்து இந்த ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவமாக இருக்காங்க. ஸோ இதை கேட்டதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அவங்க காலில் அணிஞ்சிருந்த அந்த ஒரு செருப்பை கழட்டி பார்த்தீங்கன்னா இவங்க மேலே அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி அடிக்கும் அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயாச்சு. இவங்க மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டும் பண்ணியாச்சு. இந்த பெண் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தைரியமானவங்க பழுகுது. உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இவன் வீடியோ எடுக்கோ பார்த்தீங்கன்னா அது சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண ஒன்று பார்த்தா செம்ம வைரல் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தா இந்த ஒரு வீடியோ பார்த்த போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட்டும் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இந்த ஒரு புகார் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட போயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவும் செஞ்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு பெண்மணியை பார்த்தீங்கன்னா கைது செய்யணும்ல, அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க போலீஸ்கிட்ட ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடிச்சிட்டாங்க. ஸோ அதனால என் குழந்தைக்கு என்ன ஆகிடுமோன்னு அந்த ஒரு பயத்தில் தான் நான் அந்த மாதிரி பேசிட்டேன். செருப்பால் அடிச்சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கேட்ட போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, என் குழந்தைக்கு எதனா ஆகிடுமோ அந்த ஒரு பதற்றம் அந்த ஒரு பயத்தால் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் அந்த ஒரு ஆட்டோ டிரைவர் அவங்களுடைய காலில் தொட்டு கும்பிட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. என்னதான் இவ்வளோ பண்ணியும் அந்த ஒரு ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே பெருசாக கொடுக்கல. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்கள செருப்பால் அடித்தும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ அமைதியாக போலீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருந்தது சொல்லணும். இவங்க 2 பேரில் பண்ணதில் யார் ரொம்ப நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்து டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.